ஹிந்தி திணிப்பு அப்படின்றது இதில் ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. ஹிந்தி கற்றுக்கோங்கன்றதை வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறதுலையும் மற்றதுலையும் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற டிஸ்பியூட்டில் ஒன்று ஹிந்தியை தணிக்க சொல்கிறாங்க, இன்னொன்று மாநில உரிமையை மறுக்கிறாங்க. நீங்கள் ஒரு நாடு ஒரு கல்விக் கொள்கை தான், உங்களுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கைலாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிதி ஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்களா? அதாவது நீங்கள் கேள்வி 3 வச்சுருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சகோதரர் கவி ஒன்று சொன்னார். நீங்கள் டெல்லிக்கு போனால் இங்கிலீஷ் பேச தெரியாது, உத்தரப்பிரதேசம் போனால் இங்கிலீஷ் பேச முடியாது. அப்போ இதுவரைக்கும் 3 லாங்குவேஜில் அவன் என்ன படித்தான்? டெல்லிக்காரன் என்ன 3 லாங்குவேஜ் தானே? அந்த 3 லாங்குவேஜில் அவன் எந்த லாங்குவேஜை படித்தான்? 3 லாங்குவேஜ் ஹிந்தியா படித்தான். இது சொல்றதுக்கு அவரு கொஞ்சமும் கூச்சம் இல்லாம பேசுறாரு பாத்தீங்களா? இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யற பச்சை துரோகம். தமிழ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்க மாட்டானா? ஊபில தமிழ் படிக்கிறாங்க. ஏங்க டெல்லில இங்கிலீஷ் படிக்க மாட்டானான்னு கேக்குறான். பஞ்சாப்ல ஊபில தமிழ் படிக்கிறாங்க. அவன தமிழ் படிக்க சொல்லுங்க. தமிழ் படிக்கிறாங்க சார். ஏங்க தமிழ் படிக்கிறாங்க. நாங்க தமிழ் படிக்கிறாங்க. பொழப்பு தேடி உத்தரப்பிரதேசத்துக்கு போகல, நாங்க பொழப்பு தேடி டெல்லிக்கு போல. ஆனா பொழப்பு தேடி உத்தரப்பிரதேசத்திலையும் டெல்லியிலையும் கிழக்கிலையும் வர்றானே, அவன் அத்தனை பேரையும் தமிழ் படிக்க சொல்லுங்க. மாநிலங்களை பொழப்புக்கு தானே சார்? அதான் மற்ற சார் பொழப்புக்கு வரவனே எங்க மொழியை படிக்க சொல்லுங்க சார். முதல்ல நீங்க தமிழர் சார், நீங்களே இப்படி இளநாக்கு அடிச்சா என் மொழியை காட்டி கொடுக்கலாமா? நீங்க எவனாவது தமிழ இங்க இருந்து போய் சார் ஹிந்தி பேசி அவன் தெருவில் அவன் ஹிந்தி பேசினா தான் அவனுக்கு பொழப்பு நடத்த முடியும், எவனா பொழப்பு நடத்தினானா? பொழப்பு நடத்த வேண்டிய நீயே ஏன் தமிழை படிக்கலையே? நான் எதுக்கு ஹிந்தியை படிக்கணும் கேக்குறேன் நானு. அது என்ன அர்த்தத்தில் கவி என்ன நீங்க சொல்றீங்க? உங்களை மாதிரி மொழி பற்றும் இனப்பற்றும் உள்ளவர்களே காட்டி கொடுப்பது தவறு இல்லையா? நான் கேக்குறேன், எதுக்கு 3 மொழி? எதுக்கு சார் 3 மொழி? எனக்கு சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்களே, இல்ல ஏதாவது 3 மொழி சார். நாங்க தெலுங்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க மலையாளம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கன்னடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் அத்தனை பேரும் தெற்கு மாநிலத்துக்காரன் பூரா படிச்சு வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் நாங்க இங்கிலீஷ் பேச முடியும். ஹிந்தியவே ஒழுங்கா படிக்காத உத்தரப்பிரதேசத்துல 10ஆம் கிளாஸ்ல ஹிந்தியில 1,20,000 பேர் ஃபெயிலாகி கிடக்கிறான். அவன் படிக்கலங்கிறதுக்காக என்ன படிக்க சொல்றீங்களே சிவ சார், கவி சார், இது நியாயமா? ஒரு கட்சியில நம்ம இருக்கலாம் சார், ஆனா இனத்தையும் மொழியையும் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்களுக்கு நாம் செய்கிற துரோகம். மறந்துடாதீங்க. நீங்க எங்க அண்ணன் பொன்முடி என்ன சொன்னார? என்ன சொன்னாரு? நாங்க இருமொழி கொள்கை எங்களுடைய உயிர் கொள்கை. ஏன் அண்ணா சொன்னது தப்புன்னு சொல்றீங்களா? அண்ணா சொன்னப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டது, அது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய கவிதை தமிழ் தொகுப்ப பேரறிஞர் அண்ணாவுக்கு சமர்ப்பிச்சார். ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் ஆள் இல்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? மொழி கொள்கைன்னு வந்தால் எந்த தமிழனும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். we are the masters of India சார். இந்த கொள்கை கொண்டு வந்திருக்கீங்களா? பிஎம் ஸ்ரீ மொத்தம் எத்தனை ஸ்கூல் சார் நீங்க கொண்டு வர போறீங்க? 14,500 ஸ்கூல். இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் ஸ்கூல் இருக்கு தெரியுமா? 14,93,000 ஸ்கூல் இருக்கு. 1 லட்சம் ஸ்கூலுக்கு நீங்க 1000 ஸ்கூல் சார். 1% ஸ்கூல்ல நீங்க என்ன சார் சாதிக்க போறீங்க? 14,93,236 ஸ்கூல்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில். நீங்க இந்த ஸ்கீம்ல வெறும் 14,500 ஸ்கூலை தான் கொண்டு வர போறீங்க. இன்னொன்னு கேட்கிறேன் கவி என்ன, நீங்க நிரந்தரமா எங்களுக்கு தர போறீங்களா? இந்த ஃபண்ட் எங்களுக்கு நிரந்தரமா தர போறீங்களா சார்? உங்க ஸ்கீம்ல பிரதான் மந்திரி உங்க பிரதான் சொல்றாரு, கல்வி அமைச்சர், the duration of the scheme is proposed to from 2022-23 to 26-27. 5 வருஷம் தான் சார். இந்த 5 வருஷத்துக்கு நீ மும்மொழி கொள்கையை கொண்டு வருவீங்க, நீங்க அப்படியே 3ஆம் கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் நடத்துவீங்க. இதுக்கெல்லாம் நாங்க எங்க பிள்ளைகளை கொண்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்க தார இந்த 4,000 கோடிக்கு. அண்ணா கவியண்ணா ஒன்னு சொல்றேன், மத்திய அரசு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மொத்தம் ஒதுக்குறதே 73,000 கோடி தான். ஆனா தமிழ்நாட்டில் 44,000 கோடி ஒதுக்குறோம் சார். நாங்க ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த 29 மாநிலம் 9 யூனியன் டெரிட்டரிக்கு சேர்த்து
மொத்தமே ஒதுக்குறது 73,268 கோடி. பிரதான் மந்திரி சொல்றாரு, பிரதான் சொல்றாரு. ஆனா எங்க முதலமைச்சர் 44,236 கோடி ஒதுக்கி இருக்காரு சார். ஒரு மாநிலத்தில் நாங்க ஒதுக்குறதுல 1.5 மடங்கு நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க கல்வியை உயர்த்தி கொண்டு வருவீங்களா கேக்குறேன் நான். இதுக்கு நாங்க உட்கார்ந்து நீங்க கொண்டு வர திட்டத்தை எல்லாம் நாங்க ஏத்துக்கணுமா? அதை எங்க அண்ணன் பொன்முடி சொல்றாரு, பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னு சொன்னா நீங்க அதுல கேலி பேசுறீங்களே. நான் கேக்குறேன், என்ன நியாயம் அது? எங்க 5 வருஷம் கொண்டு வர்ற ஒரு டெம்பரரி திட்டத்துக்கு தேசிய கல்வி அண்ணா கவியண்ணா, நீங்க லாயர், உங்களுக்கு 63 தான் நம்ம லாங்குவேஜ். நீங்க தேசிய மொழின்னு ஒண்ணு இருக்கு, நீங்களே தேசிய மொழி எதுனாங்க? நேஷனல் லாங்குவேஜ் ஒண்ணு இந்தியாவுக்கு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? தேசிய மொழி, there is no national language in India. கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதில் இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்தியா முழுக்க 3 லாங்குவேஜ் கொண்டு வர்றாங்க. அந்த லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ், அதுல சட்டம் 1963 அதுல சொல்றாங்க, these rules may be called the official languages rules. They shall extend to the whole of India except the state of Tamil Nadu. அந்த மொழியை கொண்டு வரும்போது இந்தியா முழுக்க கடைபிடிச்சாலும் தமிழன் கடைபிடிக்க மாட்டான், அவனுக்கு இருமொழி கொள்கை தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன எங்களை 3 மொழின்னு சொல்றது? நான் கேட்கிறேன், ஒரு ஒன்றிய அரசு தமிழர்கள் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்பான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ஒரு ஒன்றிய அரசு வந்து உட்கார்ந்துக்கிட்டு 3 மொழியை கடைபிடின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நீங்க பேசுவீங்களா? நான் கேட்கிறேன் சார். இந்த ஸ்கீம் வர்றப்ப அதில் வந்து சிற்றுண்டியை போடுறது அல்லது மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டை அதிகப்படுத்துறது அப்படின்ற பல அம்சங்களை, தொழிற்கல்வியை சொல்லிக் கொடுக்குறது நிறைய சொல்கிறாங்க. அதில் இருக்கிற நல்ல அம்சங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இப்போ இந்த அரசு பின்பற்றக்கூடிய ஒரு அணுகுமுறைன்றது, இப்போ மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரலை, இப்போ இந்த நிதிக்கு பணம் தரலை, நீங்கள் வந்து ஹெல்த் ஸ்கீம் வந்தால் நீங்கள் அதில் ஹிந்தியில் எழுதுங்க, பிரதமர் படத்தை வைங்கன்றாங்க, ரேஷன் கடையில் பிரதமர் படத்தை வைக்கணும் அப்படின்னு போய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தகராறுலாம் செய்தாங்க. இப்போ நிதியை கொடுக்குறப்ப இதோட சேர்த்து லிங்க் பண்ணுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சார் என்னன்னா, இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் முழுக்க அவங்களுடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எந்த விதத்திலையும் பயன்பட மாட்டார்கள், நாம் ஏன் தமிழ்நாட்டிற்கு பயன்படும்? ஒட்டுமொத்த நிதியும் சார் 4 இடத்துல நிப்பாட்டி வச்சிட்டாங்க சார். மழை வெள்ளத்துக்கு நம்ம 37,000 கோடி கேட்டோம் சார், 256 கோடி சார் தந்தது இதே ஒன்றிய அரசு. அதே மாதிரி ரயில்வேல கொடுமை சார், 7 ஸ்கீமுக்கு வெறும் 1000 ரூபா சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நீங்க? 7 இடத்துக்கு 1000 கோடி ரூபா, வெறும் 1000 கோடி இல்லை, வெறும் 1000 ரூபாய் சார். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் மொத்தமே 5 வருஷத்துக்கு சார் 27,360 கோடி. அதில் கூட அவங்க முழுசும் தரல சார், 60% 18,168 கோடி, மீதி 9,192 கோடி அந்தந்த மாநிலம் தான் கொடுக்க போகுது. அதையும் இவங்க வருஷம் முழுசும் தரப்போறது இல்லை சார், 5 வருஷம் சார். நான் கேட்குறேன் சார், நீங்கள் இந்த கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் தானே சார் இதை கொண்டு வரீங்க? அது எப்படி சார் 1% ஸ்கூல் மட்டும் 14,93,000 ஸ்கூல் இருக்க, நீங்கள் வெறும் 14,500ன்னா 1,00,000க்கு 1000 ஸ்கூல் சார். நீங்கள் அப்போ 1% ஸ்கூலை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த எஜுகேஷனையும் ரைசிங் இந்தியா. இதுக்கு ஸ்ரீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, இந்தியாவை தூக்கி பிடிப்பதற்காக 1% ஸ்கூலையா சார் கொண்டு வருவீங்க? அதையும் நீங்க காலம் முழுசும் தாராது சார். கேவியில் எல்லாம் இது புதுசாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கல. கேந்திரிய வித்யாலயால போய் பார்த்தோம்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கு பேரில் பக்கத்தில் வந்து PM ஸ்ரீ ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. இருக்கிற பள்ளிக்கூடத்தையே PM ஸ்ரீன்னு அறிவிக்கிறாங்களா, புதுசாக கட்டுறாங்களா சார்? புதுசாக கட்டுறதுக்கு இதில் எங்கே சார் ஃபண்ட் இருக்கு சார்? இருக்க ஸ்கூலில் இவங்க வந்து சார் சர்வ சிக்ஷா அபியான் ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது சார், அது இன்னொன்று ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான் ஒரு திட்டம், அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு திட்டம். இந்த 3 அது போக சார் உங்களுக்கு தெரியும் ரைட் டு எஜுகேஷன், இந்த 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கு கொடுக்குற ஃபண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க சார். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது இல்லாமல் ஒரு 500 ஸ்கூல்ஸுக்கு கொஞ்சம் ஃபண்டு சேர்த்து மொத்தமே இவங்க கொடுக்க போகிறது சார் 2,315 கோடி தான் சார். 4 தவணையில் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு சார் நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தூக்கிட்டு வரீங்க?
என்ன சார் நியாயம்? குறிப்பிட்ட கால வரம்புக்கு குறிப்பிட்ட சில பள்ளிகளுக்கு பாதி காசு போறீங்க. கொடுக்கறதுக்கு நீங்க வந்து ஒரு மொத்த மாநிலமும் இந்த கொள்கையில சமரசம் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுல அரசியல் பண்றது யாருன்னு. அரசியல் பண்றது பாஜகன்னு புரியுதா? ஒன்றிய அரசுன்னு புரியுதா?